தம்பிக்கு டிசைன் போட்ட புடவை இருக்கா? ஏன் அதை கட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? அந்த டிசைன் எல்லாம் இல்ல, சுராசி பார்க் புடவை இருக்கு, தரட்டுமா? அது எப்படி இருக்கும்? கட்டினா டைனோசர் மாதிரி இருக்கும். இந்த லொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. குதிரைக்கு போடுற கொள்ளு வாங்கி வச்சிருக்க, தின்னுட்டு போய். சைக்கிளும் புருஷனும் ஒண்ணு மேடம். வருஷத்துல 365 நாள் போட்டு மிதி 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 மிதிச்சிட்டு ஒரே ஒரு நாள் பூவு போட்டு சந்திரம்லாம் வச்சு சைக்கிளை கொண்டாடுனா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடுனா அதான் வரலட்சுமின்னு ஒண்ணு. ஹலோ ஹலோ கடவுளா? ஹலோ கடவுளே, வணக்கம் வணக்கம். என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன், அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு விளங்குது உங்க ஆர்வம், விளையாட புது புது பிரச்சனையெல்லாம் வந்து விளையாட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு விளங்குது. பட் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் கடவுளே. நீங்க கொஞ்சம் அதுவும் உங்க உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்கள் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கு விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது யோசிச்சு. நட்பு பெருசா காதல் பெருசா? துட்டுதான் பெருசு. துட்டு இருந்தா இது ரெண்டும் நம்ம தேடி வரும். ஏண்டி பூரா ஓடிட்டு இருக்க, பிடிக்காம நிக்கிற? புரட்டாசி வரதண்டி. புரட்டாசி முடியற வரைக்கும் உனக்கு புழுத்து போன அரிசி தாண்டி. சும்மா சொல்லடி, இதோ போறேன். என்னடா புல்ல தின்னுட்டு இருக்க? புரட்டாசி வரதான் ஓனர் பொண்டாட்டி. அப்ப புரட்டாசி முடியற வரைக்கும் புல்ல மட்டும் தான் திங்கணும். நீ பொங்குற சோத்துக்கு இந்த புல்லே பரவாயில்ல போ. டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவளும் புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க, சட்னி எடுத்துட்டு வரேன். ஏண்டி எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கே வந்துட்டாங்களா? நீ மட்டும் 6 மணிக்கு தான் வந்தியா? அது ஒண்ணும் இல்ல சுத்தி, எங்க டீச்சர் யூகே எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. அதை ஏண்டி வாங்கிட்டு கேட்டாங்க? உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல சுத்தி. இப்பெல்லாம் யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் எடுக்கிறதே இல்ல, தெரியுமா? சரிடி, ஃபீல் பண்ணாத, உன்னை நம்புறேன். நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அந்த யூகேவை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன். குந்தானிகளா? யூகேனா லண்டன் டி. புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியல. புடவை வந்து நினைச்ச பிறகு துவைக்கலாம். புருஷன் நினைச்சப்பெல்லாம் துவைக்கலாம். சத்து போட்டு கருவாட்டு குழம்பு வச்சங்க. நானே யூடியூப் பார்த்து தெரியாமல வச்சிருக்கோம். சரி, 2 தட்டு தின்னா இருக்கா. 2 தட்டு தின்னுட்டு மாமா எப்படி இருக்குன்னு கேட்க, என்ன இருந்தாலும் பமி எங்க அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு சோத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்கணும் காமனுக்கெல்லாம். அண்ணா, ஒரு பவுன்ல செயின் வேணும். எவ்வளவு வரும்? ஒரு பவுன் செயின் வந்து 54,000 அது மாதிரி வரும் மேடம். 54,000 வருமா? அண்ணா, என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, கடன் கொடுப்பீங்களா? கடன் வேணுமா? ஏமா இது என்ன காய்கறி கடன் நடிச்சா இல்ல மல்லிகை கடன் நடிச்சா கடன் வைக்கிறதுக்கு? கடன்லாம் நகை கடையில தரமாட்டாங்கம்மா. உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் எடுத்துப்போம். என்கிட்ட வெறும் 3,000 ரூபாய் தானே இருக்கு. 3,000மா? 3,000 வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு பவுன் செயின் கேட்டியா? தோப்பாரு, நானே காலைல இருந்து டிப்ரெஷன்ல இருக்கேன். மரியாதையா கடையை விட்டு வெளியே போயிடு. கத்தாதையா, போறேன். போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான். எம்மா குடுக்கவா? ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடு. அது கொடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே நீ குடு குடு குடு. 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸ். யோ மாமா, விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான், வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான், வாங்கி கொடுக்கவா? தெரியாம இந்த கம்பெனில வந்து சேர்ந்து தொலைஞ்சிட்டோம். செக் கருமோ, இதை நொட்டு அதை நொட்டு, இதை பண்ணு அதை பண்ணு, எவன் வந்தாலும் கண்டபடி திட்டிட்டு போறானுங்க. என்னமோ அவனை திட்டுறதுக்காகவே என்னை வந்து பெத்து விட்டங்க அப்பா பெத்து விட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கம்பெனியை விட்டு புதுசா ஒரு கம்பெனி போகணும்டா. இவங்க தொல்லையே வேணாம் நமக்கு. அவசரப்பட்டு மாறிட்டோமா? அந்த கம்பெனி கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆமா, திட்டினாலும் கொண்டாலும் சம்பளம். 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸ். என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி.
அருமையான பதில். என்னங்க ஒரு டீ இல்ல காபி ஒன்று எடுத்துறாமா. டீயா காஃபியாங்க? ஏவா முதல்ல ஒரு சுக்கு காபி போட்டு நீ குடிமா, குரல் ரொம்ப மோசமா இருக்குது. காபிமா காபி சூடாவா ஆத்தியா? சூடா குடுமா. பசும்பால்யா எருமை பால்யாங்க? பசும்பால்ல போடுமா. சுகர் கம்மியாவா சுகர் அதிகமாவாங்க? பாருங்க, நாங்க எதுக்கு பார்லர் போறோம்? கோணலா இருக்கிற முடிய நேரா ஆக்கிறதுக்காக பார்லருக்கு நாங்க போறோம். நேரா இருக்கிற நடைய கோணலாக்கிறதுக்காக இவங்க பாருக்கு போயிட்டு என்ன பேச வேண்டி கிடக்கு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. என்ன? மானம் கெட்ட கூறு கெட்ட வாழ மட்ட பாரு. மக்கு மக்கு நீதாண்டி மக்கி போன குந்தாணி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. உன் கோழி முட்டை நாய் கிட்ட குடுத்துடுவேன் ஓடு. இந்த மாசத்துல காந்தி ஜெயந்தி ஒரு நாள், ஆயுத பூஜா ஒரு நாள், விஜயதசமி ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். ஏய், இந்த வீட்ல தோசை இருக்கு. யோ வாய முடியா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு. காலையில டிஃபன் பண்ணது நானு, தோசை இல்ல பூரி தான் இருக்கு. மாமா, இனிமே நான் போனே பேச மாட்டேன். ஏண்டி போன் உடைஞ்சு போச்சா? இல்லடி. தொலைஞ்சு போச்சா? இல்லடா. அப்புறம் ஏன்டி போன் பேச மாட்டேன்? அதான் என் கூட பேச நீங்க இருக்கீங்களே. உருட்டு. உன் வாயி உன் புருஷன் உன் குடும்பம் நல்லா உருட்டு. அண்ணாச்சி குலோப் ஜாம் மாவு எவ்வளோ? குலோப் ஜாம் மாவாமா 200 கிராம் 75 ரூபாமா. 200 கிராம் 75 ரூபாயா? கம்பெனி கட்டுப்படி ஆகுது. அண்ணாச்சி நீங்க அரிசி மாவு 2 கிலோ போடுங்க. அரிசி மாவு போடணுமா? ஏமா அரிசி மாவுல குலோப் ஜாம் போட்டா நல்லா வருமா? அதெல்லாம் வரும், நீங்க போடுங்க அண்ணாச்சி. அப்புறம் எனக்கு தெரியாதுமா, நான் அரிசி மாவு போட்டு தந்துடுறேன். நீ போட்டதுக்கு அப்புறம் அது குலோப் ஜாம் மாதிரி இருந்துச்சுன்னா நீ வித்துக்க. நீங்க போடுங்க அண்ணாச்சி, நாங்களாம் மண்ணிலே மைசூர் பாக் போட்டவங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? பொது அறிவு படிக்கிறேன் சுத்தி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சாப்பாடு செய்யறதுக்கு எது முக்கியமா தேவை? எழுத சொல்லு சுத்தி. அடியே அடுப்புல சொல்லுடி. அடுப்புலடி அறிவு கேட்டவள அரிசி. என்னடி இவ்வளவு நேரம் யோசிக்கிற? கண்டுபிடிச்ச சுத்தி. என்ன? அப்பா. ஆமா சுத்தி, எங்க அப்பா சமைக்கலன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல. குந்தாணி, இவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தர வேண்டாம். அடுப்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்கடா முதல்ல. எதுக்கு வந்த? ஏன் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டு உசுரோட பாக்க வந்திருக்கேன். அதையெல்லாம்